Viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம அந்த வெங்கடேச பெருமானுடைய என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நான் உங்களுக்கு பின்னால் கவர் பண்ணதை சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையாம்மா. இப்படி ரெண்டு பக்கம் இப்படி ஜாயின் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும்னு. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு ஜாயின் பண்ணி பீடம் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். நாதஸ்வர செட்லேருந்து நம்ம சின்னதாகவும் போட்டிருக்கிறோம், பெருசாகவும் போட்டிருக்கோம் எல்லாருக்கும். பெருமாளை மட்டும்தான் இப்போ புதுசாக போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த ஜாயின் பண்ணுற இதை சொல்லித்தரேன், சரியா? இப்போ இந்த 16வது லைன் வரைக்கும் போட்டு வந்திருப்பீங்கம்மா. 17வது முடிக்கும் பொழுது நம்ம எப்போவுமே இது வரைக்கும் ரெண்டு மணியாக கோத்துட்டு வருவோம். கடைசியில் வருதில் இப்படி கோத்து சைடு மணிலையும் கொத்து ஒத்த மணியில் இப்படி போடி முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையுமே தான் ஒன்றா சேர்க்க போகிறோம். அதனால் இந்த 17வது மணி இப்போ இப்படி தான் உங்களுக்கு ஒயர் வந்திருக்கோம் இல்லையா? இந்த 17வது மணியில் இப்படி விடணும். இந்த ரோலை இந்த பக்கம் 17 வரும் இல்லையா, அதனுடைய முதல் மணி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒயர் விடணும். சரியா? இப்போ ஒரு கருப்பு மணி. ஓகேவா? இப்போ மறுபடியும் இதில் இப்படி ஒரு மணி, ஒரு ஒயரு, இந்த மணியில் இந்த ஒயரு, இது ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்படியே இந்த ஃபுல் ரோவும் போட்டு வரணும். இந்த 16வது மணி முடியும் பொழுது அடுத்ததில் நம்ம மணியே கொக்க வேண்டாம். இந்த கடைசி மணி, இதில் இருக்கிற கடைசி மணி, இங்கே வர மணியில் ஒயரை கொடுத்து முடிச்சு போடணும். நீங்கள் இந்த 16 வரைக்கும் போட்டுட்டு வாங்க, சொல்கிறேன். இப்போ பாருங்கம்மா, இந்த 16வது மணியில் இப்படி கோத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், தானே அந்த கடைசி ஸ்கொயரும் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஒயரில், இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு இந்த ஒயரை இந்த மணியில் அப்படி இப்போ முடிச்சு போட்டுக்கணும். ஓகேவா? இது ஏதாவது ஒரு 2 மணியில் இப்படி பக்கத்தில் விட்டுக்கோங்கம்மா. விட்டு கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் இல்லையாம்மா, இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். அதே போல் பிளாக்கில் போட சொல்லியிருந்தேன் இல்லையா? 13. இப்போது
11, 9, 7 போடணும். ஓகே, இப்போ மறுபடியும் 2 மணி. இப்போ இதை பாருங்கள், இந்த ஒரு இதுவுக்கு முன்னே முடிச்சிருக்கோமா. இப்போ அதே போல் இங்கே வந்திருக்கிற ஒயரை இந்த கருப்பு மணியில் கொண்டு வரணும். ஓகேங்களா? உங்களை பார்த்து இருக்கிற ஒயர் வந்து 3 மணியில் தான் கோக்கணும். இந்த மணியில் இந்த குறுக்கில் வர மணி, மறுபடியும் இந்த பக்கம் வர மணி. உங்களுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் 1, 2, 3, 4, 5. ஓகே, 5 மணியில் கோக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுத்துலேருந்து ஒரு மணி விட்டு இங்கே வந்துடுச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் போடணும். அதுக்கப்புறம் 7 தான் போடணும். சரிங்களா? இதே போல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 7 போட்டோமா. அடுத்தது அந்த 5 லைன் போடுறதுக்கு உண்டான மணியில் ஒயர் கொண்டு வரணும். அதாவது 13, 11, 9, 7 போட்டிருக்கோம். 7லேருந்து அந்த மணியை இந்த ஒரு மணி விட்டுட்டு இந்த கருப்பு மணிக்கு கொண்டு வரணும். ஓகேவா? இப்போது இப்படி வச்சுக்கிடணுமா. பாதம் இப்படி உங்கள் ரைட் சைடு இருக்கட்டும். இந்த சின்னதாக இப்படி செவ்வகம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இப்போ இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பக்கம் ஒரு ஒயர் வரும், உங்கள் பக்கம் ஒரு ஒயர் வரும். உங்கள் பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு பிளாக்கு கூத்து இங்கே இருக்குது இல்லையா, 1, 2, 3, 4, 5, இதில் முதல் மணியில் கொக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஒயருக்கும் காமனாக ஒரு மணி.
எப்போவும் நம்ம ஜாயின் பண்ணுற போல். ஓகேவா? இப்போது மறுபடியும் இந்த ஒயரை இதில் இருக்கிற 2வது மணியில் கோக்கணும். இந்த ஒயரை இதில் இருக்கிற 2வது மணியில் கோக்கணும். மறுபடியும் இந்த ஒயரை எதிர்பக்கம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இதில் இந்த 3வது மணியில் கோக்கணும். இந்த பக்க ஒயரை இதில் இருக்கிற 3வது மணிக்கு கோக்கணும். இப்போ ஒரு கருப்பு மணி இந்த ஒயரை எதிர்பக்கம். ஓகே, மறுபடியும் 4வது மணியில் விடணும். இதில் 4வது மணியில் விடணும். ஒரு கருப்பு மணி. இப்போ இதில் 5வது கடைசி மணி. இப்போ என்ன பண்ணுங்கம்மா, இந்த ஒயரை இந்த மணியில் விடுறதுக்கு பதிலாக இதில் ஒரு கருப்பு மணியை கோர்த்து இந்த ஒயரையே இதில் இருக்கிற இந்த 5வது மணியில் கோருங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ வந்தோடனே நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த மணி இந்த 5வது மணியில் இந்த ஒயரை இந்த 5வது மணியில் விடணும். இது ஏன் நான் விடலைன்னா, இப்போ இங்கே முடி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். நீங்கள் எப்பவும் போல் என்ன பண்ணுங்கள், கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அடுத்தது ஜாயின் பண்ணணும். ஜோ 5 மணி கொத்தாச்சு. ஓகேங்களா? இது இப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ அதே போல் இது ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா? 13, 11, 9, 7 5வது மணியில் ஒயர் கொண்டு வந்திருக்குமா? சரியா? இதில் என்ன பண்ணணும், இதே போல் இப்படி வைங்க. இப்படி வைக்கணும். ஓகேவா? இப்படி வரும். இது இந்த பாதத்தை ஒட்டி இருக்கிற போர்ஷன். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஜாஸ்தி 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 பண்ணிகிட்டே வரணும் 2 பக்கமும். அதுவும் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் புரியாது. அதனால தான் இந்த போர்ஷன் நான் தனியாக போட்டு இதோட ஜாயின் பண்ணலான்னு சொன்னேன். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை ஜாயின் பண்ணால் போலையே இப்படி வச்சுக்கிடுங்க. இதுலேயும் அதே போல் எதிர்பக்கம் ஒரு ஒயரு, உங்களை பார்த்து ஒரு ஒயர் இருக்குதா? இந்த எதிர்பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு கருப்பு மணியை கொத்துக்கிடுங்க. ஜாயினிங் தான், கீழே பிளாக் தான் வரணும், அதனால் கருப்பு மணி தான். இதில் இப்படி இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு மணியில் கொத்துக்கிடுங்க. அதாவது எந்த ரோவில் தெரியுமாம்மா,
இங்கே 2 ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க, 2 இங்கே ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த ஓரம் வருது பாருங்கள். நடுவில் ஒரு ரோ விட்டுடணும். இப்படி வருதில் 3 ரோ வரும். 4வது ரோ வெள்ளைக்கு போயிடுது. அதனால் அது நமக்கு கதகையில் பாதத்தோட சம்மந்தப்பட்ட வெள்ளை அது நமக்கு வேண்டாம். இந்த ஒரு 5 கருப்பு இருக்குது, நடுவில் ஒரு 5 கருப்பு வரும், இந்த பக்கம் ஒரு இப்போ ஜாயின் பண்ணதில் ஒரு 5 கருப்பு. இந்த நடு லைனை விட்டுட்டு இங்கே வர 5 கருப்பில் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் இப்போது இந்த வெள்ளைக்கு நேர ஒரு கருப்பு வரும் பாருங்க, அதில் மணி கோக்கணும். நான் எடுத்து கோத்தனேன்னா எனக்கு இங்கே கோக்க வராது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? கோத்துட்டு ஒன்றா காட்டுறேன். ஒயர் வேறு சின்னதாக இருக்கு இல்லையா, நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு கோத்துனேன்னா இதுவாகிடும். ஒயர் மணி மறுபடியும் கீழே விழுந்துடும், ஒயர் வெளியில் வந்துடும். ஓகேங்களா? சரியா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா போல் ஒரு கருப்பு மணியை ஒரு பக்கம் ஒயரை கோத்துக்கிட்டு, இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு இல்லை, ஒரே இது தான். அதனால் அடுத்த ஒயரை எதிர்பக்கம் கோக்கணும். சரியா? அதாவது இந்த வெள்ளைக்கு நேர ஒரு கருப்பு இந்த ரோவில் வரும். இப்போ இந்த வெள்ளை இப்படி இருக்குது இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இதே போல் நேர ஒரு கருப்பு வருது, அந்த கருப்பு மணியில் நம்ம கோக்கணும்மா. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்களன்னா தெரியும். 1 2 3 4 5 2 கோத்திருப்போம், பின்னால் ஒரு 5 இருக்கும். ஸோ அந்த இதில் தான் நம்ம இப்போது கோக்குறோம். 2வது மணியில் கோத்துக்கோங்க. ஓகேவா? இது ஒயரை இதில் இருக்கிற 2வது பச்சை மணியில் கோத்துக்கணும். இப்போது ஒரு கருப்பு மணி. இப்போ 3வது கருப்பு மணி.
இது 3வது பச்சை இலை கோக்கணும். ஒரு கருப்பு. ஓகேவா? இப்போ 4வது கருப்பு இங்கே. இந்த பச்சை இங்கே 4வது பச்சை இலை. இப்போ ஒரு கருப்பு. ஓகே, இப்போ 5வது மணி. இதில் கடைசி மணி வராது, கடைசிக்கு முன்மணி. ஏன்னா நம்ம 7 லைன் போட்டிருப்போம், ஒரு லைன் கம்மி பண்ணி தானே போடுறோம். அதனால் ஒரு மணிக்கு முன்னே தான் இது வரும். ஓகேவா? இப்போது ஒரு கருப்பு மணியை கோர்த்து முடிச்சு போட்டுருங்கம்மா. அந்த பக்கம் கூட முடிச்சு போட்டுடுங்க. வேறு ஒயரை எடுத்து நம்ம ஏன்னா அந்த ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு ஒயரில் கருப்பை கோத்துட்டு முடி போட்டுடலாம். நல்லா ஒரு 4 முடி போட்டு கட் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ பாருங்கம்மா, இப்படி இருக்குதா? பாதத்திலிருந்து பெருமாள் எப்படின்னு. இப்போது பாருங்கள், இங்கே கருப்பு ஜாயின் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இந்த கருப்பு மணியில் ஒயர் இருக்குல்லம்மா, இதில் 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கணும் இல்லையா? அதில் இருக்கிற மணியில் விடுங்க. 7வது மணியில். புரியலைன்னாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், இருங்கோ.
இந்த ஒயரையும் மணியை போட்டு கட் பண்ணிவிடுங்கம்மா. வேறு புது ஒயர் எடுத்தே நம்ம ஜாயின் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோமா, இந்த கடைசி இது எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தோமா. இந்த போர்ஷன் போட்டு வச்சுருந்தல ஃப்ரண்ட்டு போர்ஷன், அதை இதில் இருக்கிற 5 மணியிலோட ஜாயின் பண்ணி வச்சிட்ருக்கோம். அடுத்தது அதே போல் வெறும் பிளெயின் பிளாக் பின்பக்கத்துக்கு போட சொன்னதையும் இந்த 5 மணியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் இதை இப்படி ஜாயின் பண்ணி மேலே கவர் பண்ணிவிடுவோம் அட்டையை வச்சு. அதுக்கப்புறம் பெருமாளை போட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ பெருமாள் பாதத்திலிருந்து கொஞ்சம் மேலே இப்படி வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக இதிலிருந்தே இப்படி ஜாயின் பண்ணி போட்டால், ஆனால் இங்கே 5க்கு அப்புறம் 7 வரணுன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி வரணும். அப்போ ஒயர் உங்களுக்கு ஒரு மாதிரி முறுக்கிட்டு இப்படிலாம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டான்றதுக்கு தான் இதிலிருந்து போட சொல்லி இங்கே ஜாயின் பண்ண சொன்னேன். சரிங்களா? இதை போட்டு வைங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதை இப்படி 2 பக்கமும் சைடில் ஜாயின் பண்ணி அட்டையை வச்சு இந்த லைனையே இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 15 வரும். இது 13 போட்டிருக்கோம் இல்லையா, 15 வரும். 15லேருந்து தான் நேராக பெருமாள் அப்படியே நம்ம மேலே போட்டு போகிறோம். சரியா? அதில் எந்த இதுவும் இல்லை. அதனால் இது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.